நீங்க அங்கே அடக்க மாட்டீங்க, உடனே அமைப்பு அடக்க இப்போ நீங்க சொன்னா எப்படி? இப்போ செத்து இருக்கோம், நான் வெயிட் பண்றேன். அவசியம் உடைச்சா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். நீங்க பத்தி உங்களுக்கு வளர்ந்துருக்கீங்க, அப்புறம் அந்த பிரச்சனை. அதை பற்றி கவனமே இருக்க வந்தா கூட போக முடியும். ஐடிக்கு போகிறேன், பைகளை கெடுக்கிறதுக்கு போகிறேன். வருவாய் துறையே ரத்து செய் போலி பத்திரம் ஆவண மூலம் போலியாக வழங்கப்பட்ட நிலப்பட்டாவை ரத்து செய் தூத்துக்குடி மாவட்டம் ராத்திகோளம் தாலுகா சங்கலிங்கபுரம் கிராமத்தில் இருந்தாலும் கூட அதற்கான காலச்சூழல் இப்போது இல்லை என்பதை புரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து நீதிமன்றத்தில் தடையாணை பெற்ற பிறகு நம்முடைய போராட்டத்தை அதிகாரிகளுடைய அன்றைய மனநிலையை பொறுத்து நாம் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம். முதல் முறையாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அந்த நிலம் தொடர்பாக ஒரு போராட்டத்தை எழுப்புவோம்.
இன்னைக்கு இங்கே இருக்கிற பத்திரிக்கைக்காரங்க, உளவுத்துறைகள், இன்னும் பொதுமக்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை பார்க்குறாங்க. நம்ம பகுதியில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரியான அரசு நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள் எவ்வளவோ ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆக்கிரமித்து நிறைய அடைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு அகற்றுவதற்கு இருக்கக்கூடிய தாசில்தாரிடம் நாம் முறையிட வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நமக்கான நிலத்தை மீட்கக்கூடிய, நம்முடைய காலங்காலமாக நம்முடைய பயன்பாட்டில் இருந்த நிலத்தை மீட்கக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த நில மீட்பிற்காக முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்பதை வேண்டி கேட்டுக்கொண்டு, நம்முடைய கிராமத்தை சார்ந்த ஆண்கள் ஒரு பக்கம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். நாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய தாசில்தாரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். எனவே அனைவரும் அமைதியான முறையில் கலைந்து செல்ல வேண்டும். எந்த கூச்சலும் குழப்பமும் வேண்டாம். நாம் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அரசு துறை சார்ந்தும் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த இந்த ஒருங்கிணைப்பாளர்கள், ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் இங்கு பள்ளும் பாறை என சொல்லும் புத்தம் சரணம் கச்சாமி, 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 தம்மம் 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 சரணம் கச்சாமி, சங்கம் 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 சரணம் கச்சாமி. நமோ புத்தா. தம்மம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. நமோ புத்தா. ஜெய் பீம். நமோ புத்தா. ஜெய் பீம். நமோ புத்தா. ஜெய் பீம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர்
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு கண்ணிய தமிழர் காயிதே மில்லத்திற்கு கண்ணிய தமிழர் காயிதே மில்லத்திற்கு சிந்தனை சிற்பி சிங்கார வேலருக்கு சிந்தனை சிற்பி சிங்கார வேலருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கு மொழி போர் தியாகிகளுக்கு தமிழீழ விடுதலைக்காக இன்னுயிரை ஈகம் செய்த ஈழத் தமிழர் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் வெல்லட்டும் வெல்லட்டும் சங்கரலிங்காபுரம் கிராமத்தில் ஆதி திராவிட மக்களின் நில உரிமை போராட்டம் நில மீட்பு போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் இந்த செவரெல்லாம் எடுத்துட்டா மக்கள் எவ்வளோ சுதந்திரமாக வாழ்வாங்க. அப்போ வாழ்கிறதுக்கு ஒரு நேரம் சாயங்கால நேரத்தில் இவ்வளோ உட்காந்து ஒரு விளாத்திகுளம் தாலுகா சங்கரலிங்கபுரத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வாழக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு நடப்பதற்கு பாதை இல்லை, ஒரு விளையாட்டு திடல் நடத்துவதற்கு இடம் இல்லை. சாதி வெறியர்களால் அவர்கள் சர்ச்சுக்கு போகிற வழித்தடத்தை பாதையை மறைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த ஆதிதிராவிட மக்கள் முகத்தில் முழிக்கக்கூடாது, இவர்களுடைய பார்வை நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பெரிய சுற்றுச்சுவர் மதுரை
சிறைச்சாலையில் தான் அந்த மாதிரி சுவரை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கல் சுவரை எழுப்பி இருக்கிறார்கள். இந்த சுவர் இந்த மக்களை சந்திக்கக்கூடாது, இவர்களை முகத்தில் முழிக்கக்கூடாது என்ற ஒரு தீண்டாமை எண்ணத்தோடு தீண்டாமை சுவரை தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த மக்கள் 4 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீண்டாமை சுவரை அரசு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு நடைபாதையை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும். காலங்காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய அனுபவத்தில் இருந்த புறம்போக்கு இடத்தை இப்பொழுது அபகரித்து வேலி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கற்களையெல்லாம் பிடுங்கி வேலியை அப்புறப்படுத்தி அந்த மக்களுக்கான விளையாட்டு இடமாகவும் பொது உபயோகத்திற்கான இடமாகவும் பயன்படுத்துவதற்கு அரசு முடிவு செய்ய வேண்டும். அதற்கான போராட்டமாக அன்றன்றாடம் காட்சி மக்கள், ஏழை எளிய மக்கள், வேலைக்கு போனாதான் உணவு, அப்படிப்பட்ட மக்கள் மாலை நேரத்தில் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நம்முடைய தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துடைய மண்டலத்துடைய செயலாளர் அருமை தம்பி முரசு தமிழப்பன் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தையில் நின்று போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் இந்த மக்களுக்கான கோரிக்கை நிறைவேறுமை தொடர்ச்சியாக நடக்கும். இப்பொழுது பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தையில் இருக்க பகுதியில் இந்த ஊருக்கு நீதி வேண்டும், இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எல்லா இடங்களிலும் சாலை மறியலை நமது மண்டல செயலாளர் அறிவித்திருக்கிறார். இது இந்த ஊர் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கான பிரச்சனை, விடுதலை சிறுத்தையான பிரச்சனை என்று இதை அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த போராட்டம் நடக்கும். அரசு உடனடியாக முடிவெடுத்து இதில் கவனம் செலுத்தி அந்த பொது இடத்தை மக்கள் உபயோகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். தீண்டாமை சுவரை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்குரிய பாதையை ஒழுங்குபடுத்தி தர வேண்டும். போராட்டம் தொடரும். போராட்டம் கட்டாயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த மக்களுடைய விடுதலை, ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய விடுதலை, இந்த மக்களுக்கான விடுதலை, இந்த பிரச்சனையை தீரும் வகையில் போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். போராட்டமே வாழ்க்கை, உரிமை போர்க்களத்தில் மடிவதே என்றும் சாகாத வாழ்க்கை என்று எங்களுடைய எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கிறார். அதை உணர்ந்தவர்கள், அதை அறிந்தவர்கள் அந்த போராட்டம் முடிவு வரை தொடர்ச்சியாக உறுதியாக நின்று போராடுவோம். கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி நமோ புத்தா ஜெய் பீம் நமோ புத்தா ஜெய் பீம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு விளாத்திகுளம் தாலுகா சங்கரலிங்கபுரத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வாழக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு நடப்பதற்கு பாதை இல்லை, ஒரு விளையாட்டு திடல் நடத்துவதற்கு இடம் இல்லை. சாதி வெறியர்களால் அவர்கள் சர்ச்சுக்கு போகிற வழித்தடத்தை, பாதையை மறைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த ஆதிதிராவிட மக்கள் முகத்தில் முழிக்கக்கூடாது, இவர்களுடைய பார்வை நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பெரிய சுற்றுச்சுவர், மதுரையில் சிறைச்சாலையில் தான் அந்த மாதிரி சுவரை பார்த்திருக்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு கல் சுவரை எழுப்பி இருக்கிறார்கள். இந்த சுவர் இந்த மக்களை சந்திக்கக்கூடாது, இவர்களை முகத்தில் முழிக்கக்கூடாது என்ற ஒரு தீண்டாமை எண்ணத்தோடு தீண்டாமை சுவரை தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த மக்கள் 4 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீண்டாமை சுவரை அரசு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு நடைபாதையை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும். காலங்காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய அனுபவத்தில் இருந்த புறம்போக்கு இடத்தை இப்பொழுது அபகரித்து வேலி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கற்களையெல்லாம் பிடுங்கி வேலியை அப்புறப்படுத்தி அந்த மக்களுக்கான விளையாட்டு இடமாகவும் பொது உபயோகத்திற்கான இடமாகவும் பயன்படுத்துவதற்கு அரசு முடிவு செய்ய வேண்டும். அதற்கான போராட்டமாக அன்றன்றாடம் காட்சி மக்கள், ஏழை எளிய மக்கள், வேலைக்கு போனாதான் உணவு, அப்படிப்பட்ட மக்கள் மாலை நேரத்தில் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நம்முடைய தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துடைய மண்டலத்துடைய செயலாளர் அருமை தம்பி முரசு தமிழப்பன் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் விடுதலை சீத்தில் நின்று போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் இந்த மக்களுக்கான கோரிக்கை நிறைவேறுமை தொடர்ச்சியாக நடக்கும். இப்பொழுது பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் இருக்க பகுதியில் இந்த ஊருக்கு நீதி வேண்டும், இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எல்லா இடங்களிலும் சாலை மறியலை நமது மண்டல செயலாளர் அறிவித்திருக்கிறார். இது இந்த ஊர் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கான பிரச்சனை, விடுதலை சிறுத்தைக்கான பிரச்சனை என்று இதை அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த போராட்டம் நடக்கும். அரசு உடனடியாக முடிவெடுத்து இதில் கவனம் செலுத்தி அந்த பொது இடத்தை மக்கள் உபயோகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். தீண்டாமை சுவரை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்குரிய பாதையை ஒழுங்குபடுத்தி தர வேண்டும். போராட்டம் தொடரும். போராட்டம் கட்டாயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த மக்களுடைய விடுதலை, ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய விடுதலை, இந்த மக்களுக்கான விடுதலை, இந்த பிரச்சனையை தீரும் வகையில் போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். போராட்டமே வாழ்க்கை, உரிமை போர்க்களத்தில் மடிவதே என்றும் சாகாத வாழ்க்கை என்று எங்களுடைய எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கிறார். அதை உணர்ந்தவர்கள், அதை அறிந்தவர்கள் அந்த போராட்டம் முடியும் வரை தொடர்ச்சியாக உறுதியாக நின்று போராடுவோம்.
அதே மாதிரியும் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நைட்டு 11 மணிக்கு நினைக்கிறேன். அப்போ ஹைகோர்ட் என்ன நான் தமிழ் பாண்டியன்னு சொல்லி அவர் காசு என்ன அவங்கெல்லாம் வந்து 11 மணிக்கு தண்ணி நான் கூடு வரப்பா அண்ணன் தலைவர் வராரு. அப்போ என்னோட குழந்தை என்ன வந்து ஒரு 3 மாதம் கைக்கு இழந்த மண்ணை மீட்டெடுப்போம். இறுதி வரை போட்டெடுப்போம். மண்ணை காப்போம். மக்களை மீட்போம். மண்ணை காப்போம். மக்களை மீட்போம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மண்ணுரிமை போராட்டம். ஜெய் பீம்.
தலித் மக்களின் உரிமை போராட்டம், நில உரிமை மீட்பு போராட்டம். அரசு, தமிழ்நாடு அரசு, அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆதிக்க சாதியினர் அங்கே தீண்டாமை சுவர் எழுப்பியிருக்கிறார்கள். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை கொண்டிருக்கிற அந்த தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என கோரி பல ஆண்டுகளாய் அங்கு இருக்கிற ஆதி திராவிட மக்கள் கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள்.
ஓரமாக கூட தயவு செய்து அவங்க பேசினாலும் நமக்குள்ள உள்ள ஒற்றுமையை தயவு செய்து யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க, நகன்றாதீங்க, யாரும் ஒருத்தர் போட்டு வெளியே போயிடாதீங்க, அமைதியாக உட்காந்து அவங்களையெல்லாம் அப்படியே வந்து
முன்னாடி வெளிச்சம் தெரியாது. போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். சமூக நீதி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். போராட்டம் இது போராட்டம். கங்கர்லிங்கபுரம் மாதிராட மக்களின் உரிமை போராட்டம். நில மீட்பு போராட்டம். போராட்டம் இது போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும். கங்கர்லிங்கபுரம் மாதிராட மக்களின் நில உரிமை போராட்டம். நில மீட்பு போராட்டம். இழந்த மண்ணை மீட்டெடுப்போம். இறுதி வரை போக்கெடுப்போம். மண்ணை காப்போம். மக்களை மீட்போம். போராட்டம் இது போராட்டம். மண்ணுரிமை போராட்டம். ஜெய் பீம். வாழ் கைமாறும் போதுதான் வாழ்க்கையே மாறும். வாழ் கைமாறும் போதுதான் வாழ்க்கையே மாறும். முயற்சி செய்வோம். புரட்சி காண்போம். முயற்சி செய்வோம். புரட்சி காண்போம்.
மீண்டும் இவர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வருகிற திருவிழாக்கள் நடத்தி வருகிற இந்த இடம் திடீரென ஒருவரால் கம்பிவேலி போடப்படும். கம்பிவேலி போட்ட உடனே அதுக்கு கோர்ட்டு ஆர்டர் இந்த மாதிரிலாம் காரணம் கேட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு நபரை நியமிச்சு அவர் கோர்ட்டு நடவடிக்கைகளை மற்ற விஷயங்களை பார்த்துருக்கிறார். அவர் என்ன பார்த்துருக்கிறாருன்னா, இதில் ஜோதிலட்சுமிங்கிற ஒரு அம்மா இந்த இடம் பாகை பிரிவினை மூலம் எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு ஒரு அறிக்கை கொடுக்குது. 1928ஆம் ஆண்டு தூத்துக்குடி கோர்ட்டில் நடந்த வழக்கின் அடிப்படையில் சொத்து பிரிப்பு பாக பிரிவினை வழக்கில் எங்களுக்கான பாத்தியப்பட்ட சொத்து அதை வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை 2004ஆம் ஆண்டு தயாரித்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தான் இதில் ஆதிக்குடி வந்தவங்களுக்கு இங்கே நீங்கள் எங்கள் இடத்த நீங்கள் கைப்பற்றுறீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும். நிலம் நம்மக்கிட்ட இருந்துச்சு, கோயில் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதான் மூப்பானுக்கு பாப்பானுக்கு மூப்பான் பறையன்னு சொன்னாங்க. அவங்களுக்கே நம்மகிட்ட தான் கோயில் இருந்துச்சு, நம்மகிட்ட தான் நிலம் இருந்துச்சு, எல்லாமே நம்ம தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பறிக்கிறாங்க. அப்போ பறிச்சுட்டாங்க. அப்போ நம்ம அதை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தான் நம்ம ஒரு ஜனநாயக ரீதியாக போராடுறோம். காவல்துறைக்கு தெரியும் ஜனநாயக ரீதியாக நம்ம போராடுறோம். இன்னைக்கு இதை ஒரு நிறுவி இந்த இடத்துல ஒரு அமைதியாக நம்ம போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னா இதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்தாமல் அவங்க பொறுப்பு, அது நம்ம பொறுப்பு இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அடுத்த உச்சகட்டமாக என்ன பண்ணுவோம், உச்சகட்டமாக எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் கடப்பாறை எடுத்து போய் இடிக்கிறது. கடைசி கட்டமாக அதான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மக்களை விட்டுருங்க, மக்கள் அமைதியாக இருந்தால் போதும், விடுதலை சிறுத்தைகள் பார்த்துக்கிடுவாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஊரில் ரெண்டு சமூகமும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். கலவரத்தை உருவாக்குறதுக்காக வரல. எங்கள் உரிமையை அதுக்காக நாங்கள் எங்கள் உரிமையை இழந்துட்டு நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடுமையாக காவல்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும் நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஒரு சுடுகாட்டில் போய் நம்ம ஒன்றா ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேயே முற்றுகையிட வேண்டியது. கலெக்டர் அலுவலகத்திலே நம்ம குடியேறி நீதி கிடைக்கிறவர் அங்கேயே இருப்போம். தருமபுரியில் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தணும். லேண்ட் எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை. 100 பேர் அப்படியே எல்லாரும் குடும்பம் போய் கலெக்டர் அலுவலகத்திலே உட்காந்துட்டோம். உட்காந்து கலெக்டர் ஆர்டர் போடுறவரை வெளியில் வரல, அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு ஒரு 6 நாள் இருந்தோம். தருமபுரி கலெக்டர் அலுவலகத்தில் இருந்தோம். இது எல்லாமே தெரியும், காவல்துறைக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. கட்டாயம் நாம் இந்த இடத்த இந்த தலைமுறை நம்ம மீட்போம். இந்த தலைமுறை கட்டாயம் இவங்கெல்லாம் அக்காங்கெல்லாம் ஜெய்பீம் சொல்லி முழக்கம் போட்டுங்க. ஜெய்பீம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எப்படி தெரியும் இல்லையா? ஜெய்பீம்னா தெரியாது. அதாவது மகாராஷ்டிராவில் மொத்தம் அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் 3 படை இருந்துச்சு. ஒரு படை அணி பேர் மகர் ரெஜிமெண்ட். மகர்னா அம்பேத்கருடைய ஜாதி பேரில் இருக்கிற ஒரு ரெஜிமெண்ட்னா ஒரு படையணி. சென்னையை மையப்படுத்தி ஒரு படையணி இருந்துச்சு, அது பறையர் ரெஜிமெண்ட். பறையர் பேர்லேயே ஒரு ரெஜிமெண்ட், பறையர் பேர்லேயே ஒரு படையணி இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்திலேயே கல்கத்தாவில் ஒரு படை இருந்துச்சு. அன்னைக்கு
பட்டா போட்டு அவர்களுக்கு அளந்து கொடுத்திருக்கிறார். இதுக்காக வழக்கு போடும்போது கீழ்கோர்ட்டில் முதல்ல அரசாங்கத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் மேல்முறையீடு செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு. அரசாங்க சொத்து 60 சென்ட்டுன்னா அது மதிப்பு எவ்வளவுங்கிறது எல்லாம் முக்கியம். அதை யாருக்கு பயன்பாட்டுக்கு வைத்திருந்தார்கள், அதை ஒரு தனிநபர் ஆக்கிரமித்து கொண்டு அவருக்காக பட்டா தயார் பண்ணி சில அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த அரசாங்கத்தோடைய இடத்தை மீட்க வேண்டிய பொறுப்பு கடமை அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கு, வட்டாட்சியருக்கு இருக்கு, அதுபோல மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு. எனவே அவங்க மேல்முறையீடு செய்யணும். இதே இந்த ஆதிதிராவிட மக்கள் இவங்க போய் ஒரு இடத்த தாங்க குடியிருக்கிறதுக்காக ஒரு குடிசை போட்டால் அதை அகற்றுறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா காவல்துறை இருக்கு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு. யாராவது போய் அப்படி நீங்கள் ஆக்கிரமிச்சிட முடியுமா? சும்மா தானே கிடக்குது. அதை நாங்கள் போய் எங்கள் ஒரு கொட்டா போட்டுக்கிறோம், ஒரு குடிசை போட்டுக்கிறோம், எங்களுக்கு இடம் இல்லை அப்படி என்று சொன்னால் இதெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி எல்லாத்தையும் இடித்து தள்ளுறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர்கள் பயன்படுத்தி வந்த பகுதி எல்லாரும் பொதுவில் பயன்படுத்தி வந்த ஒரு இடம், வேற தாழ 60 சென்ட்னா 1/2 ஏக்கருக்கு மேலே இருக்கிற இடம். அந்த இடத்தை இன்னைக்கு அரசாங்கம் விட்டு கொடுத்து விட்டு அதுக்கு மேல்முறையீடு செய்யாமல் இருப்பது சரியானதல்ல. நான் இதை மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி ஏற்கனவே வட்டாட்சியர்கிட்ட வரும்போதே தொலைபேசியிலையும் பேசினேன், என்ன நிலவரம் என்று கேட்டேன். நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்காக அதுக்கான ஆவணங்களை நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதை அரசு தரப்பில் இந்த கோர்ட்டில் அப்பீல் பண்ணணும்னு கேட்டிருக்கோம் என்று சொன்னார். இதை மாவட்ட ஆட்சியரிடத்தும் வலியுறுத்தி இதை துரிதமாக இதை மேல்முறையீடு செய்து இந்த இடத்தை மீட்க வேண்டும் என்பதை முதல்ல நான் கலெக்டர்கிட்ட சொல்லி வலியுறுத்துவேன். அதுபோல் தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் அந்த செய்தியை நாம் இதை கொண்டு போவோம். இங்கே இருக்கிற பொது பயன்பாட்டுக்கான இடங்கள் இது இனிமேலும் யாரும் ஆக்கிரமிக்க விடாமல் தடுக்க வேண்டியது மட்டும் இல்லை, இதை இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இவர்களுக்கு இதை சீர்திருத்தி இவர்களுக்கு ஒப்படைக்க வேணும். இன்றைக்கி இங்கே இருக்கிற குடும்பங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அங்கே ஏற்கனவே 300 குடும்பம் இருந்தாங்கன்னா அவங்களாம் இன்றைக்கி இப்போ வெளியூரில் நல்ல வசதி வாய்ப்போட வேலை வாய்ப்புகளோட அல்லது இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. பல வீடுகள் நாங்கள் பார்க்கும்போது சும்மா பூட்டி கிடக்குது, பாழாக கிடக்கிற வீடுகள் இருக்குது நிறையா. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு குடியிருக்கவே வீடு இல்லை. நிறைய குடும்பங்கள் புதுசாக வந்துடுச்சு, புதுசாக வந்த குடும்பங்களுக்கு இடம் இல்லை. அப்போது எந்த கிராமத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டில் யார் இந்த நாட்டுடைய பூர்வ குடிகளோ அவங்களெல்லாம் இன்னமும் பட்டா கேட்டு எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு மனு போட்டுக்கிட்டு இருக்க நிலை தான் இன்றைக்கும் இருக்குது. சுதந்திரம் அடைந்து 75 வருஷம் கழிச்சார். எனவே இங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு அவங்க ஒன்றும் யாரும் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு ஒப்படைங்கன்னு யாரும் தனிநபருக்கு கேட்கல. இந்த ஊர் பயன்பாட்டுக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு பொதுவான இடம் எதுவுமே கிடையாது. பொது சர்ச்சில் ஒரு சின்ன மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா மக்களுக்குமான பொதுவான பயன்பாட்டுக்கு இந்த இடங்களை சீர்திருத்தம் செய்து அதை ஒப்படைக்க வேண்டியது, வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை. எனவே அதை நிச்சயமாக இதை உரியவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் இதை நேரில் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்காக இருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னே நீங்களெல்லாம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு உங்கள் வீடெல்லாம் தாக்கப்பட்ட போதும் முதல்ல ஓடோடி வந்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அன்னைக்கு தலைவர் தான் வந்தார், நான் வந்தேன். நாங்கள் அறிக்கை கொடுத்தோம், பொது விசாரணை முடித்து அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். அதுபோல் நம்முடைய தலைவர் சட்டமன்றத்தில் பேசினார். அன்றைக்கி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம்
அது ரொம்ப வலுவாக இருந்த காலம் அதிமுக. அந்த பீரியடில் நம்ம தலைவர் அங்கே சட்டமன்றத்தில் பேசுனதுனால, இங்கே வந்து விசாரிக்கிறாங்க அறிக்கை கொடுத்ததுனால 10 நாளில் அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க அவ்வளவு சாமானியமாக இங்கே அப்படி போக மாட்டாங்க. சங்கல்புரத்துக்கு வந்து இங்கே நின்னாங்க, உங்கள் தெருவை பார்வையிட்டாங்க. அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 20 வருஷத்துக்கு முன்னாலே முதலமைச்சரையே இங்கே வரவழைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 20 வருஷத்துக்கு முன்னா நம்ம ஒன்றும் பெரிய வலுவான அமைப்பாக இந்த அளவுக்கு இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்கோம், 2 எம்பி இருக்கிறோம், அந்த அளவுக்கு இல்லை. அன்னைக்கு நம்முடைய தலைவர் ஒருத்தர் தான் ஒரே எம்எல்ஏ இருந்தார். அன்றைக்கே நான் முதலமைச்சரை இங்கே வரவழைக்க முடிந்தது என்றால் அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்ற ஒரு இயக்கமாக இந்தியா முழுமைக்கும் திரும்பி பார்க்குற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் உங்களை கைவிட மாட்டோம். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதை சட்டபூர்வமாக எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். எனவே நீங்கள் எதற்கும் தயங்க தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை. நம்ம ஏதோ ஒரு தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம், ஒரு 100-150 குடும்பம் இருக்கிறோம் என்பதனால் நம்மளை யார் பார்க்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டுடைய கவனத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நிச்சயம் செய்வோம். ஏன்னா நீங்கள் கேட்குற கோரிக்கை என்பது, உங்களுடைய போராட்டம் என்பது, உங்களுடைய வேண்டுகோள் என்பது ரொம்ப நியாயமானது. அது யாரோடைய நிலத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு நீங்கள் கேட்கல. காலம் காலமாக அவருடைய பொது பயன்பாட்டில் இருந்து வந்த நிலத்தை மீட்பதற்கு தங்களது வழிபாட்டு தலத்தை மறைத்து இருக்கிற அந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய தெருவிற்கும் தங்களுடைய தெருவிற்கும் இருந்த அந்த இணைப்பு பாதையை ஆக்கிரமித்து மறைத்து கட்டப்பட்டிருக்கிற அந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு சுவரை
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா சங்கர்லிங்காபுரம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்களின் நில உரிமை மீட்பு போராட்டம் கடந்த 87 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இன்று 88வது நாள் போராட்டம் கடந்த ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 100 நாட்களுக்கு மேலாகவும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற திட்டமிடலோடு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பு பணிகளை செய்து வருகிறோம். சங்கர்லிங்காபுரத்தில் ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்துகிற பொது பாதையை ஆக்கிரமித்து தடுப்பு சுவர் கட்டி தீண்டாமை சுவர் அமைத்து இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்திற்கு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதை ரத்து செய்ய கோரியும் அந்த தீண்டாமை சுவரை அகற்ற கோரியும் காலமாக ஆதிதிராவிட மக்களின் பொது பயன்பாட்டில் இருந்து வந்த அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 60 சென்ட் நிலத்தை தனிநபர் ஒருவர் போலி பத்திரத்தின் மூலமாக போலி ஆவணங்களின் மூலமாக நீதிமன்றத்தை ஏமாற்றி அபகரிப்பு செய்வதற்கு முயற்சிகளை செய்து வருகிறார். அது தொடர்பாக அரசு மேல்முறையீடு செய்து நிலத்தை மீட்டு ஆதிதிராவிட மக்களின் பொது பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த தொடர் போராட்டம் தினந்தோறும் மாலை வேளையில் ஆதிபகவன் புத்தர் திடலில் நடைபெற்று வருகிறது. 88வது நாள் போராட்டம் நடைபெறுகிற இந்நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசின் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையினுடைய கூடுதல் அரசு வழக்கறிஞராக செயல்பட்டு கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய முன்னோடி அண்ணன் வில்லவன் கோதை அவர்கள் இந்த போராட்டம் தொடர்பாக மக்களை சந்தித்து போராட்ட குழுவினரை சந்தித்து தகவலை கேட்டறிவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவரை போராட்ட குழுவின் சார்பிலும் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வரவேற்கிறோம். தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் நம்முடைய கிராமத்திற்கு வருகை தந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக வெகுமக்கள் ஆதரித்து வருகிறார்கள். நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்கிற மனநிலையில் நாம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் மட்டுமே இந்த போராட்டம் அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கு வன்முறை செய்வதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நிலத்திற்கு சம்பந்தப்பட்ட தனிநபர் ஆதிக்க சமூகத்தை சார்ந்த தனிநபர்கள் பொய்யான புகார்களை வருவாய் கோட்டாட்சியரிடம் காவல்துறையிடம் கொடுத்து இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு நசுக்குவதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அத்தகைய முயற்சிகளையும் கடந்து இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 88 நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிற சங்கர்லிங்காபுரம் ஆதிதிராவிட மக்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது போராட்டத்தை அறிந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் போராட்டம் குறித்த தகவலை சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கிற நம்முடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வில்லவன் கோதை அவர்கள் நம்முடைய ஓரிரு வார்த்தைகள் உரையாற்றுவார். அதை கட் பண்ணிட்டு திரும்ப முடியாது.
லிங்கபுர மக்களே, ஆதி திராவிடர் மக்களே, ஆதி திராவிடர் மக்களே, 100 ஆண்டுகளாய் 100 ஆண்டுகளாய் பயன்படுத்தி வந்த 60 சென்ட் அரசே புறம்போக்கு நிலத்தை தானி நாபர் போலி பத்திரம் தயார் செய்து சீனிவாசகருக்கு வீர வணக்கம் மண்ணுரிமை போராளிகளுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கு ஒழிப்போர் தியாகிகளுக்கு மனித உரிமை போராளிகளுக்கு வீர வணக்கம் போராட்டம் இது போராட்டம் சங்கர் லிங்கபுரம் மக்களே, ஆதி திராவிடர் மக்களே, 100வது நாள் மண்ணுரிமை போராட்டம் தமிழ்நாடு அரசே மாவட்ட நிர்வாகமே அகற்றிடு ஆதி திராவிடர் மக்களே, ஆளி பாட்டு தாள தீனை மறைத்து கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவரனை எப்படியே பார்த்து செய்யுங்க சார் எங்களுக்கு வர முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சட்டப்படி கல்யாண மண்டபம்
சொல்யூஷன் வந்துடும். உள்ளுக்குள்ள வர முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஒரு ராஷ்டிரம் உள்ள வரக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா நீங்க எந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இன்னொருத்தருக்கு சொல்லலாமே. அப்படி நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்கும் எல்லா ஊர்லும் போகலாம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு இந்த ஊர்ல வரலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஊர், ரெண்டு ஊர் வரலாம். யார் அந்த ஊர்ல வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கு, ஐடென்டிஃபை பண்ணி ஃபீல்டு போகிறோம். கவர்மெண்ட்டு கலெக்டராக சொல்லியிருக்கு. அந்த ஏரியாவை டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். சொல்யூஷன் மோஸ்ட்லி வரும். கல்யாண மண்டபம் எப்படியா பார்த்து செய்யுங்க சார். எங்களுக்கு உள்ளுக்குள்ள வர முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்க சொல்ல முடியுமா? நம்ம ஒரு ராஷ்டிரம் நீங்க சட்டப்படி சொல்யூஷன் வந்துடும். உள்ளுக்குள்ள வர முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஒரு ராஷ்டிரம் நீங்க சட்டப்படி உள்ள வரக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா நீங்க எந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இன்னொருத்தருக்கு சொல்லலாமே. அப்படி நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்கும் எல்லா ஊர்லும் போகலாம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு இந்த ஊர்ல வரலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஊர், ரெண்டு ஊர் வரலாம். யார் அந்த ஊர்ல வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கு, ஐடென்டிஃபை பண்ணி ஃபீல்டு போகிறோம். கவர்மெண்ட்டு கலெக்டராக சொல்லியிருக்கு. அந்த ஏரியாவை டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். சொல்யூஷன் மோஸ்ட்லி வரும். இந்த சிவப்பு கோடு இப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு காட்டுற மாதிரி சிவப்பு கோடு புள்ளி விழுந்துருச்சா? ஆமாம். இந்த புள்ளி வந்து அவங்க வர்றது பூரா எடுக்கும். இந்த அங்கேயும் பாருங்க, இங்கேயும் பாருங்க. இதில் வந்து இந்த புள்ளி தான். இங்கே பாடா டேய், இட்டு வாயா, இட்டு வாடா. இது வந்து அந்த இடத்துக்குள்ளது. இது வந்து அந்த இடத்துக்குள்ளது. இது பூரா இந்த இடத்துக்குள்ளது. அது கோட்டை இருட்டு, அந்த கோட்டைக்கு உள்ளது. இது இந்த படம் பூரா அந்த அங்கே உள்ளது. அது அந்த கோட்டை. இந்த 100 நாள் வேலைங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க அம்மாவுக்கு. ஆமாம் சார். ஆமாம், எல்லாம் இந்த ஊர் தான். இது கல்யாண மண்டபம். ரைட்டு.